பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பா மக்களை காப்பாற்றுவாங்க. நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அவளுடைய பார்வை உங்க மேலதான் படும். கருணையே வடிவமான அம்மா. இதோடைய பிரஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு முட்டை வாங்கி அதனுடைய உருவத்தை வந்து கண்ணில் வச்சு சாப்பிட்டா குழந்தை பிறக்கிறது ஐதீகம். பார்த்து திருவிழான்னா எங்க மாமியார் கோயில் திருவிழா தான். நாங்க அவங்களுடைய உருவில் தான் அங்காளம்மனை பார்த்துட்டு இருக்கேன். நம்புறவங்களும் அவங்க சாமி, சும்மா சொல்றவங்களும் அவங்க வந்து அன்பு வணக்கங்கள். நாம இப்ப சென்னை வியாசர்பாடியில இருக்கும். ரஜினி அம்மா அவங்களுடைய அருள்வாக்கு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்துல தான் இருக்கும். 19வது வருஷம் மயான கொள்ளை திருவிழால இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வடசென்னையே அதிர்ற மாதிரி இந்த விழா நடக்குது. வாங்க பார்க்கலாம் அந்த விழா என்ன மாதிரி ஒரு பெருவிழாவா இருக்குது, இங்க ஆன்மீக நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது, அங்காள பரமேஸ்வரிய மக்கள்லாம் என்ன மாதிரியா வழிபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பா மக்களை காப்பாற்றுவாங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அமாவாசையில இரவுல ஊஞ்சல் ஆடும்போது கோடான கோடி ஜனம் இன்னும் பாக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு துன்பம் இருக்கு, இல்லாம கிடையாது. நம்ம துன்பம் தீங்க கூடாதா, நம்ம கஷ்டம் மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை, எல்லார் பிரார்த்தனையும் அவன் நிறைவேற்றி கொடுக்குறான். இன்னைக்கு நான் இவ்வளோ பூஜை பண்றேன், இவ்வளோ புரஸ்காரம் பண்றேன், என் கையில ஒண்ணுமே கிடையாது. இப்பயும் சொல்றேன், என் கையில ஒண்ணுமே கிடையாது. நான் அவகிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணுவேன். புருஷன் முன்னாடி பிரிஞ்சவங்களும் சரி, உடம்பு முடியாதவங்களும் சரி, கை கால் வீங்கினவங்களும் சரி, பேய் பிடிச்சவங்களும் சரி, ஏவல் விட்டவங்களும் சொல்லி பொல்லாத முனிகளை எடுக்கிறதும் சரி, அவகிட்ட பிரார்த்தனை வைக்காம அணுவும் அசையாது. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? நான் செஞ்சுட்டேன், நான் காப்பாத்திட்டு நான் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். அவன் மேல பாரத்தை போட்டு, அம்மா நீ எனக்கு உத்தரவு கொடு, அப்பதான் நான் செய்வேன். அப்ப அவன் எனக்கு உத்தரவு கொடுத்த பிறகுதான் நான் போய் செய்யவே ஆரம்பிப்பேன். நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அவளுடைய பார்வை உங்க மேலதான் படும். ஏன்னு கேட்டா, கருணையே வடிவமான அம்மா அங்காள பரமேஸ்வரி, எல்லாருடைய மேலையும் அவ பார்வை படும், அதுதான் உண்மை. உண்மையா நம்புறவங்களுக்கு தெய்வம் ஒரு மனதோட, அது கல்லானாலும் சரி மண்ணானாலும் சரி, நம்ம கையெடுத்து கும்பிட்டா தெய்வம் தான். என்னுடைய மாமியார் கோவில் திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை. இது வந்து 19 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் வருஷம் வந்திருக்கேன், ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல எப்பயுமே வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் திருவிழானா எப்பயுமே மேளம்தான், மேளத்தை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அது சேம் டைம் வந்துட்டு பசங்க 21 செட்டுக்கு மேலே வந்துட்டு மேளங்களும் இருக்கு. அதில் ஒவ்வொன்றும் பேர் எடுத்து சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே வெளியே வந்து வர மேளங்களும் இருக்கு, சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை, அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். சிவனுக்கு வந்து பித்து பிடிச்சிடும், அதனுடைய கபாலத்தை வாங்க போக அம்மனுக்கு வந்துட்டு பித்து பிடிச்சிடும். அதனுடைய மயான கொள்ளை விஷயமா தான் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எம்கேபி நகர் அங்காளம்மன் கோவில், அங்கேருந்து ஊர்வலமாக வந்து பாலத்தம்மன் கோவில், அம்பேத்கர் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்க கோவில், இங்கேருந்து ஆரம்பித்து எம்கேபி நகர் விளைநகர் வழியாக வந்துட்டு நேராக கோவில்கிட்ட போய் மயனக்கொள்ளை விடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கொள்ளை மாதிரி விடுவாங்க. எல்லாம் வெறும் காய்கறி தான், வந்துட்டு ரத்த பலியை வந்துட்டு ஆடுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்ற எதுவுமே கிடையாது. இதோடைய பிரஸ்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு முட்டை வாங்கி அதனுடைய உருவத்தை வந்து கண்ணில் வச்சு சாப்பிட்டா குழந்தை பிறக்கிறது ஐதீகம். அதுமாதிரி வந்துட்டு உடற்படி இருக்கவங்க, கடற்படி இருக்கவங்க வந்துட்டு காய்கறியாக வந்துட்டு காசாக காய்கறியாக வந்துட்டு கொடுத்து அவங்களுடைய பிரார்த்தனைகளாம் வந்துட்டு தீர்த்துப்பாங்க. சில பேர் வந்துட்டு உபயமும் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்ச எப்பயுமே வந்துட்டு 3 நாள் வந்துட்டு 3 நாளுமே 3 வேலையுமே வந்துட்டு ஃப்ரீயாக வந்து அன்னதானம் போடுவாங்க. இது நம்ம கோயிலுடைய வழக்கம். அது இல்லாமல் பக்தர்கள் செயல்பட வேண்டுதலுக்காகவும் வந்துட்டு இதுக்கு அரிசியோ பருப்புகளோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தான் இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, இந்த திருவிழாவை பாருங்க, பார்த்துட்டு நெக்ஸ்ட் வருஷம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களுடைய மன கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்துப்பாங்க. அங்காளம்மன் பரமேஸ்வரி எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மலையனூர் மட்டும்தான். எனக்கு அதுக்கு அடுத்தா வந்துட்டு நான் பார்த்து திருவிழான்னா எங்கள் மாமியார் கோயில் திருவிழா தான். நாங்கள் அவங்களுடைய உருவில் தான் அங்காளம்மனை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு முகத்தையும் வந்துட்டு பார்த்துருக்கேன். சாந்த சுரூபினியாவும் பார்த்துருக்கேன், காளி ரூபத்திலையும் பார்த்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
அங்காளம்மன்னா என் மாமியார் தான், எங்கள் கோயிலில் இருக்க அந்த அங்காளம்மன் தான். கேரளாவிலேருந்து திருச்சூர்லேருந்து வரேன். இது வந்து இதுக்கு கலைக்கு அப்புறம் பேர் வந்து காளி நிறுத்தம். காளி நிறுத்தம் வந்து കഴിഞ്ഞാല് தாரிகாவதம். அதில் வந்து காளி தாரிகாசுரர் இருக்குல்ல, அவரை மதிக்கிறது தான் நம்ம ப்ராஜெக்ட். அது வந்து அதில் வந்து 3 காளி இருக்காங்க. அந்த 3 காளிக்கு ஆட்டம் போடுவாங்க. அப்போ ஆட்டம்னா ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் கடைசியில் சிவன் வந்து பத்ரகாளிக்கு அனுகிரகம் கொடுக்குறாங்க. அதில் வந்து அசுரனை போடுறாங்க. அதான் இது பேசிக்காக இது பண்ண போகிறோம். விரதம்னா அசைவம் சாப்பிட மாட்டோம், சைவம் அதான். மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி ஒரு வாரம் விரதம் எடுக்கிறோம் அப்படியே எதுவும் இல்லை. ஏன்னா திடீர்னு தான் ப்ரோக்ராம் வருவாங்க. இப்போது இன்னைக்கு வரும்போது நேற்றிலிருந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஸோ சாப்பிட மாட்டோம். அதான், வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. அது ரெண்டு கல்ச்சர் தானே. இங்கே பார்க்குற மாதிரி அங்கே பார்க்க முடியாது. நம்ம போகிறோன்னா ஆனை இருக்காங்க, அப்படியே மேளம் இந்த மாதிரி நிறையா இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். கோவிலில் வந்து ஃபினிஷிங். இது கூட இது வேறு மாதிரி. இங்கே வாசிப்பது மாதிரி இல்லை, அங்கே வாசிப்பாங்க. அப்படியே ஊர்வலம்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்கள் அடிக்கிறது மோளம் பேர் வந்து தப்பு செட்டு, தப்பாட்ட கலைக்குழு நாங்கள் அடிக்கிறது. இங்கே வந்து நான் வந்து 6 வருஷமாக வரேன். எங்கள் ஓனர் எத்தனை வருஷம் தெரியல, 6 வருஷம் வரேன். நல்லபடியாக பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து வேலை செய்கிற மாரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாரி இருக்காது, ஜாலியாக இருக்கும். வந்து இப்போ இங்கே ஒரு 550 பேர் அத்தனை மூலக்காரங்க வராங்க, நல்லா இது பண்ணுறாங்க. இங்கே வந்து தப்பு செட்டு, டோலிக் பஜா, சட்டி மோளம், கட்டை மோளம், அப்புறம் கேரளா மோளம், அதுக்கப்புறம் அதிரடி தப்பு செட்டு, இன்னும் நிறையா இருக்குது. ஞாபகம் வர்றதே மசானா கொள்ளை தான். அது என்ன மாரி மாத வேலையே நாங்கள் இது முடிச்சா சீசன் டைமு தான் நம்மளுக்கு. என்ன மாரி மாத வேலையே போனாலும் அந்த மசானா கொள்ளைன்னு வந்தால் யாராக இருந்தாலும் வந்துடுவோம். நான் இன்னைக்கு ரஜினி அம்மாவோட மசானா கொள்ளை திருவிழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வேசர்பாடி வடசென்னை மக்கள் அப்படின்னா ஒரு தப்பாகவே பேசுவாங்க. ரொம்ப மோசமான ஊர், இந்த ஊர்லெலாம் அடிக்கடி கலாட்டை நடக்கும், சண்டை நடக்கும்லாம் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட இந்த மக்களை இந்த ஆன்மீக பணிக்காக எல்லோரையும் ஆன்மீக பணியில் ஈடுபடுத்திய ரஜினி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா இத்தனை ஆயிரம் மாணவர்களை இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த ஆன்மீக வழியில் ரஜினி அம்மா இந்த மசானா கொள்ளை மூலமாக ஒரு ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தோடு இருக்க வைக்கிறாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழாவாக நடந்துட்டுருக்கு. தினசரி மகாகவி பாரதியார் நகர் 20வது தெருவில் பார்த்திங்கன்னா ரஜினி அம்மா கோவில் இருக்குது, அங்கே தினசரி அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இந்த 3 நாட்களும் 3 வேளையும் பசியோடு வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் அங்கே அன்னதானமானது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து தராங்க. எத்தனையோ ஏழை மக்கள் எண்ணற்ற பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை, ஒரு தீர்வு ரஜினி அம்மா தராங்க. நாங்கள் வந்து தமிழர்கள் பாரம்பரிய கலைக்குழு கருங்காலி காம்பால் முத்தாரம்மன் செண்டை மேளம், இங்கே தான் அம்பேத்கர் காலேஜ் பின்னாடி எங்களுடைய பயிற்சி இடம் இருக்குது. நாங்கள் கருங்காலி காம்பால் கோவில் அம்மா ராஜாம்மானுடைய இதில் இங்கே வந்திருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் ரஜினி அம்மா மசானா கொள்ளைக்கு வாசிக்க வந்திருக்கோம். என் பேர் முகுந்தன், வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறேன். இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்தது ஒரு 10 மாதத்தில். அதுக்காக அப்போ வேண்டிக்கிறது 10 மாதம் இருக்கும்போது அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் என்னால் பண்ண முடிஞ்சு. நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து 10ஆம் தேதி மயனா கொள்ளை, 10ஆம் தேதி மயனா கொள்ளை. அங்கே வந்து வேஷம் போட்டேன், அங்கே வந்து காளி வேஷம் போட்டேன், அங்கே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வரேன், அங்கே வேண்டிக்கல, அங்கே முடிஞ்சிச்சு. அப்புறமா ரஜினி அம்மா பார்க்கறதுக்கு வந்தேன். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், அப்படி ரொம்ப தொழிலில் லாஸ் அப்படி ரொம்ப ஆகிடுச்சு. ரஜினி அம்மா பார்க்க வந்தேன், கொஞ்சம் மன திருப்தியாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த வாட்டி மயனா கொள்ளைக்கு இங்கே வேஷம் போடுவாங்க, அதுக்காக வேண்டின்னு இந்த வாட்டி காளி வேஷம், நிர்வாண காளி வேஷம் போட்டு நம்மளுக்கு வேலூர். நான் வந்து என்ன பண்ணனேன்னு தெரியல, நான் நடந்து போயிட்டு இருந்தேன். வேலூரில் வந்து சாமி மலை இருந்தேன். சாமி வரது யாருக்கும் தெரியாது, அது வந்து யாரும் வேண்டும்னு பண்ணுறதும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேண்டும்னு பண்ணுறவங்க இருக்காங்க. நம்புறவங்களுக்கும் அவங்க சாமி, சும்மா சொல்கிறவங்களுக்கும் அவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்புறவங்க சொல்கிறவங்களும் அது உண்மை, பொய்ன்றவங்களும் அது பொய். நான் நம்புறேன். என் பேர் சிவகுமார்ப்பா. நாங்கள் வேசர்பட்டியில் தான் இருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மசானா கொள்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா கூட நாங்கள் பண்ணுவோம் எப்பயுமே. நான் கருப்பண்ணசாமி வேஷம் போட்டுருக்கேன். ஆமாம், கருப்பண்ணசாமி இறங்கி ஆடிட்டு வருவார்.
மசன கொள்ள முடிகிற வரைக்கும் அவர் காவல் தெய்வமாக இருப்பார். விரதம் இருப்போம், 48 நாள் விரதம் இருக்கணும். இதுக்கு முன்னாடினா நாங்கள் அங்காள பரமேஸ்வரி வேஷம் போடுவோம், கருப்பணசாமி அந்த மாதிரி. நான் அம்மா கூடன்னு பார்த்தா எப்பயுமே அம்மா கூட காவல் தெய்வமாக கருப்பணசாமியாக வருவேன். நாங்கள் தனியாக மலையனூரில் போய்ட்டு பண்ணுவோம். அங்கே போய் அங்காள பரமேஸ்வரி வேஷம் போட்டு பண்ணிட்டு வருவோம். எந்த ஒரு ஆலயத்துலேயும் அங்காள பரமேஸ்வரிக்கு காவலாக கருப்பணசாமி, மதுரை வீர, முனீஸ்வரர், பெரியாண்டவர் எல்லா காவல் தெய்வங்களும் இருப்பாங்க. அம்மா கூட கருப்பணசாமி காவல் தெய்வமா இருக்கும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.